नहमदुहु व नसल्ली अला रसूलिहिल करीम अम्मा बाद फक़द क़ाल अल्लाहु तबारक व तआला फ़िल क़ुरानिल अज़ीम वल फ़ुरक़ानिल हमीद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम वलम्मा तवज्जह तिलक़ाअ मदयन क़ाल असा रब्बी अन यहदियनी सवाअस सबील ஸதகல்லாஹுல் அலிய்யுல் அஸீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் மீலாத் தொடர் சொற்பொழிவின் 2ஆம் நாள் நிகழ்ச்சியை நாம் துவங்குவோமாக. புனிதமிக்க இந்த விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்று நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய நாட்டாண்மை பஞ்சாயத்தார்களே, கமிட்டியாளர்களே, ஜமாத்தார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, சிறார்களே, சிறுமிகளே, தேரெழுந்தூர் மக்களை, சமுதாயத்தின் மக்களை சரியான பாதையில் வழிநடத்துவதற்காக வேண்டி இங்கே பள்ளிகளிலே பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய உலமா பெருமக்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய உயர்தரமான அருளின் காரணமாக ஹஸரத் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்று தொடரை, வாழ்க்கை நிகழ்ச்சிகளை, நமக்கு தேவையான முக்கியமான விஷயங்களை தொகுத்து சொல்வதற்கு ரப்பல் ஆலமீன் தௌஃபீக் செய்திருக்கிறார். அதற்காக அல்லாஹ்வை நாம் புகழ்வோமாக. அல்ஹம்துலில்லாஹ். நேற்றைய உரையிலே ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தின் பாரம்பரியத்தின் சிறப்பான தன்மைகளை பற்றி உங்களுக்கு எடுத்துச் சொல்லப்பட்டது. ஒழுக்க சீரர்களாக அவர்களுடைய பாரம்பரியம் இருந்திருக்கிறது என்பதை பற்றி உங்களுக்கு விவரிக்கப்பட்டது. அதிலே ஒரு முக்கியமான ஒரு செய்தி என்னவென்றால், ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப், தந்தையின் தந்தை அப்துல் முத்தலிப் அவர்களுக்கு 12 ஆண் குழந்தைகளும் 6 பெண் குழந்தைகளும் இருந்தார். பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவர்களுக்கு 12 ஆண் குழந்தைகளும் 6 பெண் குழந்தைகளும், ஆக மொத்தத்திலே 18 குழந்தைகள். இந்த 18 குழந்தைகளிலும் அல்லாஹ் என்ற பெயரோடு இணைத்து பெயர் வைக்கப்பட்டவர்தான் பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தை அப்துல்லா அவர்கள். 18 குழந்தைகள்ல வேற எந்த குழந்தைக்கும் அல்லாஹ்ங்கிற வார்த்தையை இணைச்சு பேர் வைக்கல. முந்தைய காலங்களில் பழக்கம் எப்படின்னா, அவர்கள் வழங்கிக் கொண்டிருந்த சிலைகள் உஸ்ஸா, லாத், மனாத் போன்ற சிலைகள் இருந்தது. அந்த சிலைகளோடு இணைத்துத்தான் அப்துல் உஸ்ஸா, அப்துல் மனாத் என்று பெயர் வைப்பார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவர்கள் என்னவோ தெரியவில்லை, பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தந்தைக்கு அப்துல்லா என்று பெயர் வைத்தார். ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய தந்தையின் பெயரில் கூட அல்லாஹ்வுடைய பெயர் இணைத்திருக்க வேண்டும் என்பதை நாடினார். அதுல கூட ஒரு பாதுகாப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தந்தையின் பெயர் கூட தவறாக எவராலும் விமர்சிக்கப்படக்கூடாது என்ற தூர நோக்கோடு ரப்புல் ஆலமீன் இதை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாரம்பரியத்தை ரப்புல் ஆலமீன் மிகச் சிறப்பாகவே பாதுகாத்து வைத்தார். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகிலே பிறப்பதற்கு முன்னர், இந்த மண்ணிலே அவர்கள் தோன்றுவதற்கு முன்னர், முந்தைய வேதங்களிலே நபிகளாரை பற்றிய அடையாளங்கள் சொல்லப்பட்டிருந்தது. தௌராத்திலே, இன்ஜீலிலே, ஜபூரிலே, இன்னும் பிற வேதங்கள் அனைத்திலும் நபிகளாருடைய அடையாளம் பேசப்பட்டிருந்தது. எல்லாமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க.
வேதங்களை படிச்சவங்க எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தர் வருவாங்க, கடைசி நபியாக வருவாங்க என்று எல்லோருமே எதிர்பார்த்தார்கள். பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு முந்தைய வேதங்களில் அறிவிக்கப்பட்டிருந்த காரணத்தினால் உரிமைகள் மறுக்கப்பட்டுக் கொண்டிருந்த சமுதாயம் உட்பட எல்லோருமே நபிகளாருடைய பிறப்பை வருகையை எதிர்பார்த்துக் கொண்டே இருந்தார். பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிபி 570ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி திங்கட்கிழமை பிறந்தார்கள் என்று வரலாற்றிலே குறிக்கப்பட்டிருக்கிறது. நபிகளாருடைய பிறப்பும் கூட ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்தார். சாதாரணமாக ஒரு சிசுவை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய தாய் எவ்வளவு சிரமப்படுவாளோ, எவ்வளவு கஷ்டப்படுவாளோ, அந்த கஷ்டத்தில் துளி சிரமத்தை கூட அண்ணலாரை சுமந்த புண்ணியவதி ஆமினா அம்மையாருக்கு ரப்புல் ஆலமீன் கொடுக்கவே இல்லை. வேற எந்த தாய்க்கும் கிடைக்கப்பெறாத ஒரு பாக்கியம். காரணம், நாளை வறுமை நாளையிலே உன்னுடைய ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெற்றெடுப்பதற்காக மிகுந்த நான் வேதனைப்பட்டேன், சிரமப்பட்டேன் என்று ஒரு தாய் சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி ரப்புல் ஆலமீன் அப்படி ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி வைத்தார். முஸ்னத் அஹ்மத் என்ற நபிமொழி தொகுப்பு, அதிலே ஒரு அறிவிப்பு பதிவாக இருக்கிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிற்காலத்திலே சொல்கிறார்கள், என்னுடைய தாய் என்னை கருவுற்றிருந்தால் நான் குழந்தையாக பிறந்தேன். பிறந்த போது சாதாரணமாக குழந்தை பிறக்கிறப்போ என்ன என்ன அசுத்தங்கள், அசிங்கங்கள் போன்றவைகள் எல்லாம் ஏற்படுமோ அவைகளை விட்டும் பாதுகாக்கப்பட்டு முரண்பட்ட நிலையில் பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எல்லாம் பிறக்க வைத்தார். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நான் பிறந்த போது என்னுடைய தாயின் வயிற்றிலே இருந்து ஒரு ஒளி தென்பட்டது. முஸ்னத் அஹ்மதிலே பதிவாக இருக்கக்கூடிய நபிமொழி, என்னுடைய தாயின் வயிற்றிலே இருந்து ஒரு ஒளி தென்பட்டது. அந்த ஒளியிலே தூர தேசமான ஷாம் தேசத்தில் இருக்கக்கூடிய, சிரியாவிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய கோட்டைகளை என் தாய் பார்த்தார். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறார்கள். பிறக்கிற போது ஒளி வருகிறது. அந்த ஒளியின் மூலமாக தூர தேசத்து நாடாக இருக்கக்கூடிய சிரியாவின் கோட்டைகளை என் தாயின் கண்களுக்கு காட்டப்பட்டது. ஒரு ஒளி தோன்றிவிட்டது, ஒரு ஒளி பிறந்து விட்டது. இனி இந்த உலகிலே அறியாமைகளுக்கு வேலை இல்லை, அஞ்ஞான கருத்துக்களுக்கு வேலை இல்லை. விஞ்ஞானம் தான் மேலோங்கி இருக்க வேண்டும், சத்தியம் தான் மேலோங்கி இருக்க வேண்டும் என்பதன் வெளிப்பாடாக ரப்புல் ஆலமீன் அவருடைய பிறப்பிலேயே ஒரு ஒளியை வெளிப்படுத்தினார். எல்லா குழந்தைகளும் பிறக்கிறப்போ அழுது கொண்டு பிறக்கும். பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நிலைக்கு அப்பாற்பட்ட நிலையிலே பிறந்தார். எல்லா குழந்தைகளும் பிறக்கிற போது தன்னுடைய கைகளை மூடி வைத்துக் கொண்டு பிறக்கும். பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானை நோக்கி தன்னுடைய ஆட்காட்டி விரலை, வலது கையின் ஆட்காட்டி விரலை ஓங்கி காட்டியவர்களாக அவர்கள் பிறந்தார். இந்த உலகிலே ஒருவன் வணங்குவதற்கும் வணங்குவதற்கும் அத்தனைக்கும் தகுதி உள்ளவன் ஒரே ஒரு இறைவன் தான் என்ற சத்தியத்தை சொல்வதற்காகத்தான் நான் பிறக்கிறேன் என்று சொல்லக்கூடிய பாணியிலே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார். நபிகளாருடைய பிறப்பு சாமானிய குழந்தைகளின் பிறப்பை விட முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கிறது. நபிகள் இந்த உலகத்திற்கு வந்ததே ஷிர்கை, குஃபுரை, இறை மறுப்பை, இணை வைப்பை முற்றிலுமாக நீக்குவதற்காகத்தான் வந்தார்கள். அதனுடைய தொடக்கம் பிறப்பிலிருந்தே ஆரம்பமாகிவிட்டது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்து விட்டார்கள். முஹம்மது இப்னு அப்துல்லா பிறந்து விட்டார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிற போது அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு சோகம் என்ன தெரியுமா? அவர்களுடைய தந்தை நபிகளால் பிறக்கிறதற்கு முன்னதே இருந்திருந்தார். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தந்தை அப்துல்லா தன்னுடைய மகன் முஹம்மது இப்னு அப்துல்லா பிறப்பதற்கு முன்னமே இறந்து
அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. மிகச்சிறந்த குழந்தையை ரப்பு எனக்கு வழங்கி இருக்கிறார். மிகச்சிறந்த குழந்தையை எனக்கு பெயராக வழங்கி இருக்கிறார். அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் பாடிக்கொண்டே வருகிறார். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்ந்த குலத்திலே பிறந்தார்கள். நபிகளாருடைய பாரம்பரியம், நபிகளாருடைய குடும்பம் அனைத்தும் பாதுகாக்கப்பட்டது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷி குடும்பத்திலே பிறந்தார்கள் என்று நாம் வரலாறு கேள்விப்பட்டிருக்கிறோம். அது என்ன குறைஷி? குறைஷி என்றால் யார்? குறைஷி என்று யாருக்கு சொல்லப்படுகிறது? அவர்களுடைய தன்மை என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மூதாதையர்களிலே நவல் இப்னு கினானா என்று ஒருவர் இருந்தார். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூதாதையர்களிலே நவல் இப்னு கினானா என்று ஒருவர் இருந்தார். அவருடைய குழந்தைகள் எல்லாத்துக்குமே குறைஷி அப்படின்னு பேர். ஏன் அந்த மாதிரி பேர் வந்துச்சு அப்படின்னு கேட்டா, வரலாற்று ஆசிரியர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். குறைஷ் என்பது கடலிலே வாழக்கூடிய ஒரு வீரமான பிராணியின் பெயர். குறைஷ் என்பது கடலிலே வாழக்கூடிய ஒரு வீரமான பிராணியின் பெயர். அந்த பிராணியின் தன்மை என்னவென்று சொன்னால், எவ்வளவு பெரிய பிராணியாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய மீனாக இருந்தாலும் சரி, அல்லது கடல் வாழ் உயிரினங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, இந்த குறைஷ் என்ற பிராணிக்கு முன்னால் யாராலையும் வர முடியாது. எந்த பிராணியாலும் எதிர்த்து நிற்க முடியாது. குறைஷ் என்ற பிராணி அனைத்தையும் சாப்பிட்டு, குறைஷ் என்ற பிராணி மிகவும் வீரம் உள்ளது, மிகவும் தைரியம் உள்ளது. நவல் இப்னு கினானா என்பவருடைய குழந்தைகள் வீரத்தோடும் விவேகத்தோடும் தைரியத்தோடும் யாராக இருந்தாலும் அவர்களிடத்திலே எந்த ஒரு விஷயத்தையும் மிக சர்வசாதாரணமாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தன்மையும் அவருடைய குழந்தைகளிடத்தில் இருந்தது. எனவேதான் குறைஷ் என்று அவர்களுக்கு பெயர் வைக்கப்பட்டது. குறைஷ்னா வீரமுள்ளவர்கள் என்று பொருள். குறைஷி என்றால் வீர பரம்பரை என்று பொருள். இன்னமும் புதுசா பாடுறது இது மாதிரி நீங்க நினைக்க வேண்டாம். தமிழ்ல இது மாதிரி சொல்ற பழக்கம்லாம் இருக்கு. ஒருத்தர் ரொம்ப வீரமா இருக்கிறாரு, எதா இருந்தாலும் துணிவோடு எதிர்கொள்றாரு, அவர் நம்ம தமிழ்ல என்ன சொல்லுவோம்? சிங்கம் சொல்றோமா இல்லையா? பெரிய சிங்கம் பாவு, பெரிய சிங்கம். சிங்கம் சொன்ன உடனே 4 கால் ஒரு வால் இருக்குமா தடை பார்க்க கூடாது. சிங்கம் என்ன அர்த்தம்? சிங்கத்திடத்தில் இருக்கிற வீரம் அவரிடத்தில் இருக்கிறது என்று அர்த்தம். சிங்கத்திடத்தில் இருக்கிற துணிவு அவரிடத்தில் இருக்கிறது என்று அர்த்தம். எப்படி நாம் தமிழிலே சொல்கிறோமோ அதே போன்றுதான் நவல் இப்னு கினானாவுடைய வம்சம் வீர பாரம்பரியம், எவருக்கும் அஞ்சாத ஒரு துணிச்சல். தமிழ்ல சொல்லுவாங்க, அவர் தங்கமான மனுஷன், தங்கமான மனுஷன். அது என்ன தங்கம்? தினசரி விலையிலே இருக்கிற அர்த்தமா? தங்கமான மனுஷன் என்ன அர்த்தம்? எல்லாருமே சொல்றோம். என்ன பொருள்? யாரோ சொன்னாங்க, எதுவோ சொன்னாங்க, அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். தங்கமான மனிதன் என்று சொன்னால் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட உலோகங்கள், ஏராளமான உலோகங்கள் இருக்கிறது. அந்த உலோகங்கள் அனைத்தையும் விட தங்கம் சற்று மாறுபட்டது. எப்படி தெரியுமா? தங்கத்தை நெருப்புல போட்டா அவ்வளவு சீக்கிரம் சூடாக, தங்கத்தை நெருப்புல போட்டா அவ்வளவு சீக்கிரம் சூடாகாது, தாமதமாக சூடாகும். சூடாயிடுச்சு, எடுத்து வெளியே வச்சிட்டோம்னா சீக்கிரம் சூடாயிடும். இது தங்கத்துடைய தன்மை. மற்ற உலோகங்களை விட தங்கம் முற்றிலும் மாறுபட்டிருக்கிறது. ஒரு மனிதன், அவனுக்கு எல்லோரும் சீண்டுகிறார்கள், அவனை வாழ விடுறதில்லை, அவனை பழி செய்ய விடுறதில்லை, தொடர்ந்து அவனுக்கு டார்ச்சர், பல பிரச்சனைகள் குடும்பத்திலே, தொழிலகங்களிலே, அவருடைய வியாபார ஸ்தலங்களிலே, நிர்வாக அமைப்புகளிலே எத்தனையோ விஷயங்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எல்லாம் வருகிறது, ஆனாலும் அவன் சூழேறவில்லை. ஒரு கட்டம் வருகிறது,
பழக்கத்தில் இருக்குதா இல்லையா? அது மாதிரி தான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாரம்பரியத்திலே நவரு இப்னு கினானா என்பவர் வருகிறார்கள். அவருடைய குழந்தைகள் வீரத்திற்கும் தீரத்திற்கும் பெயர் போனவர்கள். அதனால் குறைஷி என்று அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பாரம்பரியத்திலே பிறந்தவர்கள். எதற்காக சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், நபிகளாருடைய குடும்ப பாரம்பரியம் ஒழுக்கத்திலே எப்படி உயர்ந்திருந்தார்களோ அதே போன்று வீரமிக்க பாரம்பரியம். அது மட்டுமல்ல, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறை நாம் சொல்லிக் கொண்டும் கேட்டுக் கொண்டிருக்கும் இந்த நேரத்திலே அவர்களுடைய மூதாதையர்கள் மிகப்பெரிய பொதுச் சேவையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. கஅப் இப்னு லுஐ என்று ஒருத்தர் இருந்திருக்கிறார். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மூதாதையர்களிலே கஅப் இப்னு லுஐ என்று ஒருவர் இருந்திருக்கிறார். அவர் செய்த மிகப்பெரிய சேவை என்ன தெரியுமா? நபிலாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே உள்ள விஷயங்கள் இது. கஅப் இப்னு லுஐ என்பவர் தன்னுடைய குடும்பத்தினர், தன்னுடைய உறவினர், தன்னுடைய சொந்த பந்தங்கள் அத்தனை பேரையும் வாரத்திற்கு ஒரு முறை ஒரு இடத்திலே ஒன்றாக சேர்ப்பார். அந்த காலத்தில் அது பழக்கம் இருந்திருக்கு. சொந்தக்காரங்களாம் அங்கே இருப்பாங்க, வியாபாரத்துக்கு போவாங்க, வெளியிடங்களுக்கு போவாங்க. வாரத்தில் ஒரு நாள் வந்து ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்து நல்லது கெட்டது பேசுவாங்க. அது மாதிரி பேசுகிற அந்த நாளுக்கு யௌமுல் அரூபா என்று பெயர். யௌமுல் அரூபா என்று அதற்கு பெயர். ஆனால் இந்த கஅப் இப்னு லுஐ என்பவர் தன்னுடைய உறவினர்களையும் சொந்த பந்தங்களையும் ஒரே இடத்திலே ஒன்று கூட்டி அந்த நாளின் பெயரை யௌமுல் அரூபா என்று இருந்ததை மாற்றி யௌமுல் ஜும்ஆ என்று அறிவித்தார். இன்னைக்கு நம்ம யௌமுல் ஜும்ஆன்னு சொல்றோம் இல்லையா? வெள்ளிக்கிழமை சொல்றோம் பாத்தீங்களா? இந்த வெள்ளிக்கிழமைக்கு வாரத்துல ஒரு நாளுக்கு வெள்ளிக்கிழமை என்ற பெயரை தந்தவர் கஅப் இப்னு லுஐ என்பவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனித பாரம்பரியத்திலே வருகிறார். அது மட்டுமல்ல, அந்த யௌமுல் ஜும்ஆ அன்று தன்னுடைய உறவினர்கள் அத்தனை பேரையும் ஒன்று சேர்த்து உட்கார வைத்து அவர் பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா? இதோ பாருங்கள், பறந்து விரிந்திருக்கிற வானத்தை பாருங்கள், அகலமாய் இருக்கக்கூடிய பூமியை பாருங்கள், திரண்டு வருகிற கடலின் அலைகளை பாருங்கள், பொய்யாரமாக இருக்கக்கூடிய மலைகளையும் மரங்களையும் பாருங்கள். இவைகளெல்லாம் நமக்கு எதை சொல்கிறது? இதை படைத்த ஒருவன் இருக்கிறான் என்று நாம் யோசிக்க வேண்டாமா? இதையெல்லாம் ரட்சித்து காக்கக்கூடிய ஒருவன் இருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டாமா? நபிகளார் பிறப்பதற்கு முன்னரே ஏகத்துவ பிரச்சாரம் தொடங்கிவிட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாரம்பரியம் மிக உயர்ந்த பாரம்பரியம். வரலாற்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது, நபிகளாருடைய மூதாதையர்களிலே குஸை என்று ஒருவர் இருக்கிறார். அவர் செய்த சேவை என்ன தெரியுமா? நபிகளாருடைய வம்சம் பூமியின் பல பாகங்களிலும் பிரிந்து கிடந்தார்கள். பல நாடுகளில் இருந்தார்கள். எல்லாத்தையும் பக்கா என்று சொல்லப்படக்கூடிய, இப்போது நாம் மக்கா என்று அழைக்கிறோம் அல்லவா, அந்த பக்கா என்ற பள்ளத்தாக்கிலே எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒன்னா சேர்ந்தார் குஸை என்பவர். அவர்களுக்கு மத்தியிலே அடிக்கடி அவர் உபதேசம் செய்து கொண்டே இருப்பார். இஜ்தனிபு அல் ஹம்ர, இஜ்தனிபு அல் ஹம்ர ஃபஇன்னஹா துஸ்லிஹுல் அப்தான வ துஃப்ஸிதுல் அத்ஹான. என் சமுதாய மக்களே, என் சொந்த பந்தங்களே,